பணம் இல்லாத வலிய நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவை பணம் இல்லாத மனசோட கண்ணுல கொஞ்சம் வலியோட யாராவது பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா நான் சொல்றது மோட்டிவேஷன் இல்ல, இது ரியலைசேஷன். மிடில் கிளாஸ்ல பிறந்த எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏன் பணம் நம்ம கிட்ட மட்டும் நிக்க மாட்டேங்குதுன்னு. இந்த வீடியோ உங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டா மாறலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனல். நீங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க. மிடில் கிளாஸ் ஸ்ட்ரகிளோட ரியாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற ரியல் ஸ்ட்ரகிளே இதுதான். மிடில் கிளாஸ்னு சொன்ன உடனே ஒரு அழகான இமேஜ் வருது. மார்னிங் பஸ்ஸில் போறது, மந்த்லி சேலரி மெசேஜ் வருது, லோன் எஸ்எம்எஸ், நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம்னு சொல்ற வாழ்க்கை. நம்ம ப்ராப்ளம் பணம் இல்லைன்னு இல்லை, பணம் பத்தி யோசிக்கிற முறைதான் ப்ராப்ளம். சின்ன வயசுல இருந்தே நமக்கு இதை சொல்லி கொடுத்துட்டாங்க. பணம் எல்லாம் தேவையில்லை, பணம் எல்லாம் முக்கியம் இல்லை, சிம்பிளா இரு, கஷ்டம்தான் வாழ்க்கைன்னு. இந்த வார்த்தைகள் நல்ல இன்டென்ஷன்ல சொல்லி இருந்தாலும் உங்க ஃபியூச்சரை லாக் பண்ணிடுது. எதனால கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க முன்னுக்கு வரவே முடியல? இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் வருது. இந்த தப்பு நம்ம எல்லாருமே பண்றோம். நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம், ஓவர் டைம், எக்ஸ்ட்ரா டியூட்டி, சைட் ஜாப்னு. ஆனா ஏன் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகவே இல்லை? சிம்பிளான ஆன்சர் என்ன தெரியுமா? ஹார்ட் ஒர்க் வித்தவுட் டைரக்ஷன் ஈக்குவல் ஸ்லோ டெத். பணம் உங்களை ஃபாலோ பண்ணும், நீங்க பணத்துக்கு பின்னாடி போனா அதுவே ஓடும். மிடில் கிளாஸ் பீப்பிள் பணம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ரிச் மைண்ட் செட் பீப்பிள் பணம் வர வழியை கிரியேட் பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டோட 5 ட்ராப்ஸ் என்ன தெரியுமா? முதலாவது ட்ராப், செக்யூரிட்டி தான் முக்கியம்னு நினைக்கிறது. ஜாப் இருக்கு, நிம்மதி, ஆனால் க்ரோத் இல்லை. செக்யூரிட்டி சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃப்யூச்சரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. இதற்கு ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். ரமேஷ்னு ஒரு பையன் இருந்தான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 18,000 சேலரிக்கு ஒரு ப்ரைவேட் ஜாப்ல ஜாயின் பண்ணான். அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஜாப் இருக்கு, பிஎஃப் இருக்கு, லீவ் இருக்கு, லைஃப் செட்டில்டுன்னு சொன்னாங்க. ரமேஷுக்கு அந்த மைண்ட் செட், ரிஸ்க் வேண்டாம், செக்யூரிட்டி போதும். நம்ம சேம் கம்பெனிலே 7 வருஷம் ஒர்க் பண்ணான். 7 வருஷம் கழிச்சு அவனுடைய சேலரி 25,000. அதே காலேஜில் படித்த அர்ஜுன், அவன் ஃபஸ்ட்டு 2 வருஷம் ஜாப்ல இருந்தான். நைட்டில் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணான். எடிட்டிங், ஃப்ரீலான்சிங், ஆன்லைன் கிளைண்ட்ஸுன்னு. செக்யூரிட்டி இல்லை, ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அர்ஜுனுக்கு, ஆனால் க்ரோத் இருந்துச்சு. ரமேஷோட லைஃப் 7 இயர்ஸ் கழிச்சு அர்ஜுன் மந்த்லி 1.5 lakhs ஏர்ன் பண்ணான். ரமேஷோட லைஃப் சேஃப் ஆனால் ஸ்டக். அர்ஜுனோட லைஃப் ரிஸ்கி ஆனால் ஃப்ரீ. இங்க லெசன் என்னன்னா, செக்யூரிட்டி சூஸ் பண்ணும்போது நீங்க இந்த நாளுக்கு நிம்மதி வாங்குறீங்க, ஆனா ஃபியூச்சரோட பொட்டன்ஷியலை சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. செக்யூரிட்டி சேலரி கொடுக்கும், க்ரோத் மட்டும்தான் லைஃபை மாற்றும். இரண்டாவது ட்ராப் என்னன்னா, ரிஸ்க் எடுக்க பயம். ஃபெயில் ஆகிடுமோ, பீப்பிள் என்ன சொல்வாங்களோ, அடுத்தவங்க என்ன சொல்வாங்களோ. பயம் உங்க எனிமி இல்லை, பயம் உங்க டீச்சர். எங்க பக்கத்து வீட்டில் சுரேஷ்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு நல்ல ஐடியா இருந்துச்சு. டீ கடை, சைடில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்டால் ஓப்பன் பண்ணலாம்னு. ஆனால் அவன் மைண்டில் ஒரே ஒரு கேள்வி, ஃபெயில் ஆகிடுமோ, லோன் எடுத்தா திரும்ப கட்ட முடியுமா, பீப்பிள் என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபெயில் ஆகிட்டா மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ற பயம். அதனால் ஐடியாவை ஒரு நோட் புக்கில் எழுதி டிராவருக்குள்ளே போட்டு மூடிட்டான். ஆனால் அதே ஏரியாவில் இருந்த குமார்னு ஒரு பையன், அவனும் அதே பயம் ஃபீல் பண்ணான். ஆனா அவன் பயத்தை இக்னோர் பண்ணல, அதை டீச்சரா யூஸ் பண்ணான். ஃபெயில் ஆகும்னா எப்படின்னு யோசிச்சான். ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணான். சின்ன கடையா ஆரம்பிச்சான். லோன் போடல. ஈவினிங் 3 hours மட்டும் ஓப்பன் பண்ணான். ஃபர்ஸ்ட் 2 மாசம் லாஸ் ஆச்சு. பீப்பிள் சிரிச்சாங்க, இதெல்லாம் பிஸ்னஸான்னு பேசினாங்க. பயம் வந்துச்சு. ஆனா பயம் சொல்லுச்சு, மெனுவை சேஞ்ச் பண்ணு, ப்ரைஸை கரெக்ட் பண்ணு, கஸ்டமரோட பேச கத்துக்கோன்னு. 6 மாதம் கழித்து குமாரோட ஸ்டால்ல அவ்வளவு கூட்டம். இன்னைக்கு 3 outlets, 10 பேர் ஒர்க் பண்றாங்க. சுரேஷ் இன்னும் டிராவருக்குள்ளேயே இருக்கு அந்த ஐடியா. இங்க லெசன் ரொம்ப சிம்பிள். பயம் உங்க எனிமி இல்ல, பயம் உங்க டீச்சர். பயம் வரலன்னா நீங்க க்ரோ ஆகலன்னு அர்த்தம். பயம் வந்தா ஓடாதீங்க, பயம் கிட்ட கேளுங்க என்ன கத்துக்கணும்னு. அதுதான் ரியல் க்ரோத்தை ஸ்டார்ட் பண்ணும்.
மூணாவது ட்ராப் என்ன தெரியுமா? சேவ் பண்ணினா போதும்ன்ற மைண்ட் செட். சேவ் பண்ணினாலும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா லைஃப் சேமா தானே இருக்கும். சேவ் பண்ண வேண்டும் தான், ஆனால் ஏர்ன் பண்ண கற்றுக்கணும். என்னுடைய ஃப்ரெண்டு பேர் லக்ஷ்மி. லக்ஷ்மியோட மந்த்லி சேலரி 22,000. ரொம்ப டிசிப்ளினாக இருப்பா. எந்த ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆஃபர்னா மட்டும் ஷாப்பிங் போவா. வீட்டில் சமைத்த உணவுகளை தான் சாப்பிடுவா. மாதம் 5,000 சேவ் பண்ணுவா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ ரொம்ப ஸ்மார்ட், சூப்பர் சேவிங்ஸ்ன்னு. 5 வருஷம் கழிச்சு பேங்க்ல 3 லட்சம். ஆனால் லைஃப் சேம், பஸ் சேம், ரெண்டட் ஹவுஸ் சேம், டென்ஷன். இந்த 5 வருஷத்துல அவளுடைய சேலரி 22,000 26,000 ரூபாய் ஆச்சு. அதே ஆஃபீஸ்ல இருந்த பிரியா அவளும் சேவ் பண்ணினா. ஆனா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அவ யோசிச்சா, சேவ் பண்ணினா போதுமா, இன்கம் சேஞ்ச் ஆகலைன்னா எப்படி லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. நைட்ல ஸ்கில் எல்லாம் கத்துக்கிட்டா. எக்ஸல், அக்கௌண்டிங், ஜிஎஸ்டி பேசிக்ஸ். வீக்கெண்டில் ஸ்மால் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் அவளுடையது 3,000, அப்புறம் 8,000. ஒரு வருஷத்துல சேலரி பிளஸ் சைடு இன்கம்னு 45,000. லக்ஷ்மியோட பேங்க் பேலன்ஸ் சேஃப், பிரியா இன்கம் பவர்ஃபுல். இங்க லெசன் ரொம்ப கிளியர். சேவ் பண்ணினாலும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா லைஃப் சேமாக தான் இருக்கும். சேவ் பண்ண வேண்டும் தான், ஆனால் ஏர்ன் பண்ண கற்றுக்கணும். சேவிங்ஸ் சேஃப்டியை கொடுக்கும், இன்கம் க்ரோத் ஃப்ரீடமை கொடுக்கும். 4வது ட்ராப் என்னன்னா, மணி இஸ் பேட். பணம் கெட்டது இல்லை, பணம் டூல். நைஃபும் டூல் தான். யூஸ் பண்ண தெரிஞ்சா லைஃபை சேவ் பண்ணும், தெரியலன்னா டேமேஜ் தான். மீனான்னு ஒரு பொண்ணு இருந்தா. சின்ன வயசுல இருந்தே அவ கேட்ட வார்த்தைகள் எல்லாம் பணம் கெட்டது, பணம் இருந்தா மனுஷன் மாறிடுவான், சிம்பிளா இருந்தா போதும். அதனால மீனா மணிய பத்தி யோசிக்க பயந்தா. சேலரி நெகோட்டியேட் பண்ணல, ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணல. பணம் வேணாம், பீஸ் போதும்னு சொன்னா. சேம் ஏரியால இருந்த ரேவதி, அவளுக்கும் பணத்துக்கு ஆசையெல்லாம் இல்ல. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், ரேவதி யோசிச்சா பணம் கெட்டதில்ல, பணம் ஒரு டூல். அவ பெட்டர் சேலரிக்கு போனா, எக்ஸ்ட்ரா இன்கம் கிரியேட் பண்ணா. இன்னைக்கு ரேவதி அம்மா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் ஒரு டென்ஷன் இல்லை. மீனா சேம் சிச்சுவேஷன்ல டொனேஷன் கேட்கறா, லோன் கேட்கறா. இங்க எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா புரியும். கத்தி கெட்டது இல்லை, டாக்டர் கையில இருந்தா உயிரை சேவ் பண்ணும். ஆனா கத்தியை தெரியாம யூஸ் பண்ணினா டேமேஜ் பண்ணும். பணமும் அதேதான். பணம் கெட்டது இல்லை, பணம் டூல். டூலை தள்ளி வச்சா நீங்க வீக்கா இருப்பீங்க, டூலை கத்துக்கிட்டு யூஸ் பண்ணினா நீங்க பவர்ஃபுல்லா இருப்பீங்க. 5வது ட்ராப் என்னன்னா, ஒன் டே எல்லாம் சரியாகும்னு நினைக்கிற மனசு. ஒன் டே இல்ல, இந்த டே தான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மணின்னு ஒரு பையன் டெய்லி ஒரு சென்டென்ஸ் சொல்வான், பரவாயில்ல ஒன் டே எல்லாம் சரியாகிடும்னு. அவனுக்கு ஜாப் போர் அடிக்குது, ஹெல்த் ரொம்ப பேடா இருக்கு, மணி ரொம்ப டைட்டா இருக்கு. ஆனா இந்த நாள் அவன் மொபைல ஸ்க்ரோல் பண்ணிட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு தூங்குவான். வருடங்கள் போயிட்டே இருந்தது, சென்டென்ஸை மாத்தல. சேம் ஸ்ட்ரீட்ல இருந்த கார்த்திக், அவனுக்கும் அதே ப்ராப்ளம் தான். ஆனா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அவனும் நம்பினான் ஃபியூச்சரை. ஆனா ஃபியூச்சருக்கு இந்த நாள்ல வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டான். டெய்லி 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணா, ஸ்கில் லேர்னிங் பண்ணா, ஸ்மால் ஆக்ஷன் எடுத்தா. நோ மேஜிக், நோ மோட்டிவேஷன் ஸ்பீச். 365 நாள் கழிச்சு கார்த்திக்கோட லைஃப் சேஞ்ச். ரவி இன்னும் சேம் சென்டென்ஸே தான் சொல்லிட்டு இருக்கான், ஒரு நாள் எல்லாம் சரியாகிடும்னு. இங்க உண்மை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஒன் டே இல்லை, இந்த டே தான் இம்பார்ட்டன்ட். ஃபியூச்சர் பில்ட் ஆகும் ஹோப்ல இல்லை, ஹேபிட்ல தான் பில்ட் ஆகும். இன்னைக்கு செய்யலைன்னா நாளைக்கு ஒன்றும் மாற போறதில்லை. இந்த டேயை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அதுதான் உங்க ரியல் டர்னிங் பாயிண்ட். பணம், பொறுமை, மௌனம், இந்த 3 விஷயம் புரிஞ்சுக்கிட்டா லைஃப் ஸ்லோவா மாறும். பணம் வரணும்னா வேல்யூவை கிரியேட் பண்ண கத்துக்கணும், ஸ்கில்ஸை கத்துக்கணும், ப்ராப்ளம் சால்விங்க தெரிஞ்சுக்கணும், கன்சிஸ்டன்சியா இருக்கணும். பொறுமை ரொம்ப முக்கியம். ஓவர் நைட் சக்சஸ்ன்னு ஒண்ணுமே கிடையாது. பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ் இயர் ஆஃப் சைலன்ஸ் இருக்கு. மௌனம், உங்க பிளான் எல்லாருக்கும் சொல்லாதீங்க, உங்க ப்ராக்ரஸ் தான் பேசணும். சைலண்டா ஒர்க்கை பாருங்க, ரிசல்ட் வந்தா சேம் பீப்புளே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த 3 விஷயத்தை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி 1 மணி நேரம் ஸ்கில்ல பில்ட் பண்ணுங்க. எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுங்க. நெகட்டிவ் பீப்புளை சைலண்டா கட் பண்ணுங்க. ஸ்மால் ஸ்டெப்ஸ், டெய்லி ஸ்டெப்ஸ், லைஃப் சேஞ்ச் கேரண்டி. நீங்க மிடில் கிளாஸா பிறந்திருக்கலாம், ஆனா மிடில் கிளாஸா இருக்க வேண்டியதில்லை. உங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டாங்க, நீங்க பேட்டர்னை பிரேக் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணியிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கமெண்ட்ல ஐ வில் சேஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க சைலன்ஸ், உங்க டிசிப்ளின், உங்க டைம் எல்லாமே சேர்ந்தா உங்க டெஸ்டினிட்டியை கண்டிப்பா மாத்தும். அடுத்த வீடியோல பணம் ஃபாலோ பண்ற மைண்ட் செட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு புது பயணத்தோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாணி. நன்றி.